அடுத்த வருஷம் தலைவர் விளையாடுறாரு. விராட் கோலி ஃபேன் ஆதாங்க கீழே உள்ள சொன்னா ஓகே நல்லா தோத்துட்டு ஆறுதல் பரிசு மாதிரி டோனி நடக்க விட்டு காட்டுறாங்க. அது வேற வெறியாவும் தேய்ச்சி கடைசியில அந்த கிழவனை நடக்க விட்டாங்க. ப்ரோ அது கொண்டாடுறது நிறுத்தி போன வருஷமே நிறுத்திட்டோம் ப்ரோ. எப்ப அந்த ரீல போட்டாரோ அந்த பேர் வச்சாரோ அப்பத்துல அடிக்கிறது. அவருக்கு 40 வயசா அவர் வாங்க வேண்டியது வாங்கிட்டாரு, ஜெயிக்க வேண்டியது. அது ஓகே. ஆனா இப்ப கிரிக்கெட்னா எல்லாமே ஜெயிச்சுட்டே இருக்க முடியுமா? ஆனா கொடுத்த காசு கம் பேக் இப்படியே சொல்லி பேட்ச் கேப்டன் தெரியாதா? 20 பாலுக்கு 20 ரன் டொக் அடிக்கிறாரு. என்ன பிளான் வச்சுட்டு வந்திருக்காரு? என்ன இதான் எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. ஏதோ வாங்கிட்டாரு. இவங்களுக்கு கத்துறது பிடிக்கலனா போய் சீரியல் பார்க்க சொல்லுங்க. ஏன்னா கேம்னா அக்ரஷன் எல்லாமே இருந்தா பார்க்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆல் அவுட் அக்ரஷன் வேணும்னா போய் சீரியல் பாருங்க. அவர் வந்து வெள்ள தாடி நின்னு பேசி போட்டு பேசுறானே. இந்த மாதிரி பெங்களூர்ல பேச முடியுமா? நம்ம போயிட்டு அடிச்சுட்டு இவர் சொன்னாரு தமிழ ஏன் கனடா தமிழ ஏன் கனடா சென்னை டீம்ல எந்த தமிழ் விளையாடுறா சொல்லுங்க. எந்த டீம் இந்த வருஷம் நீங்க போயிட்டு தினேஷ் கார்த்திக்கு ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இல்லையா நடராஜன் நாரார் அந்த டீமுக்கு பேச சென்னை ரசிகர் சென்னை டீம்ல எந்த தமிழ் எப்படி 18 வருஷம் சென்னை டீம் சென்னை மக்கள் சென்னை கர்நாடகா நாங்க பேசணும். எனக்கு அதெல்லாம் இது ஆச்சு. சரியா கர்நாடகா போனா திருப்பி கீழே இதுதான் தேவையில்லாத. ஐயா இவரை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆதகத்தை ரொம்ப பேசுறா டோனி அவர் பேசினாரு ப்ரோ. நீ பேச ஃபர்ஸ்ட் தோனி பத்தி என்ன கேளுங்க. எத்தனை ரெக்கார்ட் எவ்வளவு சென்ச்சுரி வச்சிருக்காரு நீ பேச தோனி அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். பேச மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? அதெல்லாம் பேசல. என்ன நீ பேசல என்ன தல? நீங்க வந்து கப் வச்சிரீங்களா? நீ நானா போட்டி ஓகே பேசலாமா? சொன்னா அதுல ஒரு வாட்டி இந்த வாட்டி பேசல. இந்த வாட்டி பேசல. 5 வாட்டி 5 வாட்டி அதே சொல்லாது. என்ன நடக்குது? நான் ஈஸியா ஆனா லைக் லாஸ்ட் 2 ஹவர்ஸ்ல இன்னும் பெட்டரா பால் பண்ணிருக்கலாம். இல்ல தூபே கேட்ச் பிடிச்சிருந்தா ஜெயிச்சுக்கலாமா? அதானா தூபே பட்டர் ஃபிங்கர்னா சம கடுப்பாகுது அவன பத்தி பேசனவே. இந்த ஏனா ப்ளே ஆஃப் போய்க்க நீ ஜெயிச்சிருந்தா एक्चुअली ப்ளே ஆஃப் போயிருக்கலாம். அந்த லாஸ்ட் 2 ஹவர்ஸ் இன்னும் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க. பவுலர்ஸ் நல்லா டிஃபெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. லைக் 12 ரன்ஸ் இருந்தப்போ அப்படியே மெயின்टेन பண்ணிருந்தா அந்த 6 பால்ஸ் முடிச்சிரலாம். ஒரு 6 அடுக்க விட்டாங்க. நெக்ஸ்ட் 6 அவங்க ஈஸியா அடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே போயிடுச்சு. அதனால ஒண்ணும் பண்ண முடியல. வெரி சேட். தோனி வேற ரிட்டையர் ஆயிட்டாரு. கொஞ்சம் சோகமா தான் சொல்லிட்டாரு. அனௌன்ஸ் பண்ணிட்டாரா? ப்ரோ ஆகல. அடுத்த வருஷம் வருவாரு. கிரிக்கெட்னா எல்லாமே ஜெயிச்சுட்டே இருக்க முடியுமா? ஆனா கொடுத்த காசு கம் பேக் இப்படியே சொல்லி முடிச்சதல்ல. லாஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன். ப்ராப்பர் சென்ட் ஆஃப் தோனிக்கு.
நெக்ஸ்ட் இயரும் இதை வச்சு அவங்க டீம்ல டிக்கெட் வைப்பாங்கல்ல டீம். அப்படி சொல்ல முடியாது. நான் அது வந்து சிஎஸ்கேன்ற இந்த சீசன் ஃபுல்லா பாக்குறது அப்படிதான் சார். போன சீசன் கூட சொல்லாத ஒரு மேட்ச் கூட ஆடினா சடன் ஷிஃப்ட்ல தான். நான் எல்லாமே வந்து சடனா ஒத்துக்க முடியாது நம்மளாலும். பரவாயில்ல, இந்த வாட்டி டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணதோட. இட்ஸ் குட். இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம். இந்த வாட்டினா அடுத்த வாட்டி கப் அடிக்கலாம். அவருக்கு 40 வயசா, அவர் வாங்க வேண்டியது வாங்கிட்டாரு, ஜெயிக்க வேண்டியது. அது ஓகே. ஆனா இப்ப அவர் ஏதாவது கோச்சா வந்துடலாம், அந்த மாதிரி ஏதாவது போயிடலாம். வருவார் ப்ரோ, மெண்டரா வருவாரு. ஆனா இன்னும் இவங்க டீம்ல இருக்கேன்னு சொல்லி உங்களை வர வச்சுட்டே இருக்காங்க. அது எப்படி இருக்கு? ஆமா ப்ரோ, எங்க டீம் பழகிட்டாங்க எங்களுக்கு. அவர் இல்லாம விளையாடுற இந்த வருஷம் சீசன் பழகிட்டோம். அடுத்த வருஷம் ஃபேன்ஸ் வருவாங்க. தோனி இல்லாம இருந்தாலும் வருவாங்க. அதுக்காக தான் நம்புறீங்க? நம்புறோம். இந்த டீம் விளையாடுறத பார்த்துட்டு வருவாங்க. ஏன் ப்ரோ இதே டீம் என்ன நல்ல டீம் தான் இது. ஏன்னா இன்ஜுரிஸ் தான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை. அதனால அடுத்த வருஷம் வந்துட்டு திரும்ப கண்டிப்பா கம்பேக்ஸிங்ஸா வருது. டீமே இன்ஜுரி ஆயிருச்சு. சில பேர்லாம் 2 வருஷம் தான் நல்லா விளையாடுறாங்க. 2 வருஷம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எப்பயுமே நாங்க தான் எல்லா டீமும் பெரிய டீம் கிடையாது. இனிமேல் எப்பவுமே நீங்க தானா கப் அடிப்பீங்களா? இந்த வாட்டி கண்டிப்பா ஆர்சிபி தான் 2வது ஸ்டார் போட்டுவாங்க. ஆர்சிபி தான் இனிமேல். சிஎஸ்கே பிளே சிஎஸ்கே அவ்வளவுதான். முதல் ருத்ராஜ் மாத்தணும். ஏன்னா டூ ஆர் டே மேட்ச். கேப்டன் தெரியாதா? 20 பாலுக்கு 20 ரன் டொக் 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 அடிக்கிறாரு. ஆமா. என்ன பிளான் வச்சுட்டு வந்திருக்காரு? என்ன இதான் எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குது. வாங்கிட்டாரு, காசு வாங்கிட்டாரு. டவுட்டா இருக்குது. ஏன்னா டூ ஆர் டே மேட்ச்னா ஜெயிக்கதான் ஆகணும். சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஏன்னா பவர் பிளேல ஒரு ஷாட்டே அடிக்க மாட்டேங்கிறாரு, சிங்கிள் அடிக்கிறாரு. எனக்கு ஏதாவது டவுட்டா இருக்குது. வாட்ச்மென்ஸா இருக்கணும், இல்லன்னா பேமெண்ட் தர மாட்டாங்க. தோனி சம்மர் ராக். தோனி வந்ததே எங்களுக்கு போதும். நடந்து தோனி வந்ததே எங்களுக்கு போதும். தோனி வந்ததே எங்களுக்கு போதும். அழகா ஜெயிச்சிருக்கலாம். ஜெயிச்சிருந்தா பிளே ஆஃப். என்ன பண்றது, விளையாடல. என்ன பண்றது? கேளு இல்ல அதான் அந்த கேட்ச் பிடிச்சிருந்தானா அவன் அந்த கேட்ச் பிடிச்சா அந்த 10 ரன் சேவ் ஆயிருக்கும். அவன் என்னதான் பண்ண ஃபீல்டுல உருண்டுட்டு இருக்கான். ஒண்ணுமே போல, எரிச்சலா இருக்கு. அது அந்த 10 ரன் இப்ப மேட்சே காஸ்ட் ஆயிடுச்சுல. ஏன்னா கடைசி வரைக்கும் பவுலர்ஸ் கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி நல்லா தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தாங்க. பவுலர்ஸும் எவ்வளவுதான் ப்ரோ போட முடியும். இது எப்படியோ 40 பாலுக்கு 60னா நம்மளே பேட்டிங்னா நம்ம சொல்ல மாட்டோமா நம்ம ஜெயிச்சிருவோம்னு. ஆனா அந்த மாதிரி கேட்ச் நம்ம புடிச்சிருக்கணும். புடிச்சிருந்தாலும் மேட்ச் மாறும். பிடிக்கவும் இல்லை. ஏன்னா கிளாஸ் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு கேட்ச் கொடுத்தான். அதையும் அது கூட கஷ்டம் தான். அந்த மாதிரி கேட்ச்ல பிடிக்கணும் அந்த டைம்ல. அதையும் குரூசியலான மேட்ச்ல இது ஜெயிச்சிருந்தா பிளே ஆஃப் ஆச்சு. ஜெயிச்சிருந்தா பிளே ஆஃப் தான். விட்டாங்களே, என்ன பண்றது? எல்லா டீமும் உங்களுக்காக தோத்துட்டு ஆறுதல் பரிசு மாதிரி டோனி நடக்க விட்டு காட்டுறாங்க. அது வேற வெறியாகும். ஏன்னா அதை வச்சுதான் இந்த வருஷம் பூரா உங்களை வர வச்சாங்க. தேய்ச்சி கடைசியில அந்த கிழவனை நடக்க விட்டாங்க. அவ்வளவு காட் ஐடியா ப்ரோ. டோனி ஃபர்ஸ்ட் ஆல் இல்ல. ஓகே, டோனி ரைட் வந்தாரு. அது வந்து ஒரு ஆறுதல் பரிசு. ஓகே, டோனியை பாருங்க. ஓகே ஓகே பாய் அப்படின்றீங்களா? தோத்துட்டீங்களா? அப்படியே போயிருக்கு. So what? It doesn't mean that they have not won. We won't cheer them. It's super. Next season we'll see. Yeah. எல்லாரும் செஞ்சு விட்டாரு. அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா ஜெயிச்சுக்கலாமா? அம்சாவ் ஆயிட்டாங்க. என்ன பண்றது? ரொம்ப நல்லா லாஸ்ட்ல ரொம்ப ஃபைட்டிங் ஆயிடுச்சு. அதுக்கு தான் அது தூபே 2-3 கேட்ச் டிராப் பண்ணிட்டார். எல்லா ஃபேன்ஸ் ஃபுல் மைண்ட் செட். தூபே எப்படி துரந்தர் ஸ்பை மாதிரி ஆர்சிபிக்கா விளையாடுறாரா? இல்ல துரந்தர் இல்ல, அவர் கேட்ச் டிராப் பண்றாரு. அதுதான் வேணும்னே டிராப் பண்ண மாதிரி இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் சீசன் நம்ம கேட்ச் தான் மெயின், ஃபீல்டிங் தான் மெயின் பண்ணோம். பேட்டிங் ரொம்ப நல்லா, bowling ரொம்ப நல்லா. நம்ம பேட்டிங் ஆர்டர்னா நிஷ்ணோயர், உர்ஜுல் பட்டேல், சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட் டெஸ்ட் மாதிரி விளையாடுறாரு. அப்புறம் என்ன பண்ண முடியாது இந்த சீசன். நெக்ஸ்ட் சீசன் வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் அண்ட் we have 5 anyways.